ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல எந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண போறதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ வந்து இன்புட் வந்து இப்படி குடுத்தோம்னா 1, 2, 3, 2, 1 அப்படி குடுத்தா நமக்கு வந்து அந்த யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ லைக் 1, 2, 3 அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, நான் ஒரு எலிமெண்ட்டா வந்து ஐட்ரேட் பண்றேன். இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் ஐ இன் லிஸ்ட்னா வந்து அந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டையும் வந்து ஐல வரும். ஸோ இப்போ வந்து ஐ பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் போடணும். லிஸ்ட் ஈக்குவல் டு 1, 2, 3, 2, 1. ஓகே. யா இப்படி வந்து பிரிண்ட் ஆகும். அதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக. இப்போ வந்து நார்மலாக வந்து நீங்கள் எப்படி வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். நார்மலாக ஒரு ஹியூமனாக எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 பார்ப்போம். 1 பார்த்தோன்னே என்ன நமக்கு தெரியும். 1 வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம் அக்கர் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி 2வும் தெரியும். அதே மாதிரி 3யும் தெரியும். இப்ப திருப்பி வந்து 2 இங்க வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து என்ன தெரியும்? நமக்கு வந்து ஏற்கனவே வந்திருக்குன்னு பிரெயின்ல நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். 2 ஏற்கனவே வந்திருக்கு. ஸோ, அத பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஆனா, இங்க வந்து நாம எத வந்து அந்த மாதிரி லைக் ஒரு பிரெயினா யூஸ் பண்ண போறோம்னா, ஒரு டிக்ஷனரிய தான் யூஸ் பண்ண போறோம் நாம. இப்ப வந்து ஒரு டிக்ஷனரிய வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் 1 வரும்போது அது ஏற்கனவே வந்து பார்த்துருக்கணுமான்னு ஒரு செக் பண்ணுவோம்ல. நாம நார்மலா வந்து லைக் ஹியூமன் திங்க் பண்ற மாரி எப்படி பண்ணோம், 1 வந்து ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்ப்போம். அத எப்படி நம்ம பார்க்கலாம்னா, இப்போ வந்து நம்ம எத வந்து நம்ம பிரெயினா வச்சுக்கிறதுனா, நம்ம பிரெயினா வந்து லைக் ப்ரோகிராமோட பிரெயினா வந்து நம்ம டிக்ஷனரிய வச்சுக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்றோம்னா, நான் வந்து டிக்ஷனரினா அதான் பிரெயின் அப்படியே வச்சுக்கோங்க. அதிலேயே வந்து ஏற்கனவே இருக்கான்னு பார்க்குறேன். ஏற்கனவே இருக்கிறது பார்க்கறதுக்கு எப்படி? டாட் கெட்டுன்னு போட்டா கீ வந்து இருந்தா வந்து கீய ரிட்டர்ன் பண்ணும். இல்லன்னா நன் ரிட்டர்ன் பண்ணும். ஆனா இதுவே வந்து நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு டிக் ஆஃப் அப்படி ஐன்னு போட்டா என்ன ஆகும்னா வந்து கீ எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து நாம டாட் கெட் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து டாட் கெட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து நமக்கு என்ன அது கீ வந்து உள்ள இருந்தா வந்து ட்ரூ வரும். இல்லன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, இல்லன்னா தான் வந்து ஒரு புது ரெஜிஸ்டர் வந்து இப்ப நம்ம பிரெயின்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்ப 1 வந்திருக்குன்னா, 1 ஏற்கனவே இல்லன்னா தான் வந்து வந்திருக்குன்னு புதுசா ஒரு கீய வந்து நம்ம ஆட் பண்ணோமா? ஸோ அதுக்கு என்ன பண்றோம், நாட் போட்டுக்கிறேன். நாட்னா என்ன? இப்ப டிக் டாட் கெட் ஆஃப் ஐ. ஐல வந்து 1 வருதுன்னா, நம்ம 1 வந்து ஏற்கனவே வந்து நம்ம பிரெயின்ல இருக்கான்னு பார்ப்போம். இருக்காது. ஸோ வந்து இது வந்து நன் வரும். இங்க நாட்டுன்னு போட்டிருக்கிறதுனால அது ட்ரூ வந்துட்டு நாம இங்க என்ன பண்ணலாம்னா, அது வந்திருக்குங்கிறத அசைன் பண்ணிக்கலாம். வந்திருக்கிறதுங்கிறத எப்படி அசைன் பண்ணலாம்? டிக் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து இது வரும்போது என்ன ஆகும்னா, இப்ப நெக்ஸ்ட் இப்போ 1ன்றது வந்து நம்ம ட்ரூன்னு போட்டுப்போம். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து 1 இங்க வரும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு கீ வரும். அந்த கீ வரதுனால ஆனா நான் இங்க நாட் போட்டிருக்கோம் நாம. நாட் போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்? நாட் ஆஃப் எனி வேல்யூ வந்து ஃபால்ஸ் தான். ஸோ ஃபால்ஸ் ஆயி இந்த இஃப்குள்ளயே வராது. ஸோ இங்க வந்து நாம ஒரு பிரிண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் போட்டாலே வந்து லைக் யூனிக் எலிமெண்ட்ஸ அப்படியே பிரிண்ட் பண்ணிடலாம். இப்ப வந்து ரன் பண்றேன் இந்த ப்ரோகிராம. இப்ப வந்து பாருங்க. இப்ப வந்து 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, 2 பிரிண்ட் ஆயிருக்கு, 3 பிரிண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட். அப்புறம் 2 வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். இந்த கண்டிஷன் என்ன பண்ணோம், டிக் டாட் கெட் ஆஃப் 2 பார்க்குறோம். அந்த 2ங்கிற கீ வந்து டிக்ஷனரியில இருக்கான்னு. ஆனா என்ன இருக்கும் இருக்கும் ஏற்கனவே. இருக்கறதுனால என்ன ஆகும்னா, இது வந்து அந்த கீயோட வேல்யூ ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆனா இங்க என்ன போட்டிருக்கோம், நாட் போட்டிருக்கோம். அப்ப நாட் ஆஃப் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இஃப்குள்ளேயே போகாது. செகண்ட் டைம் வரும்போது. ஸோ நமக்கு பிரிண்ட் ஆகுறது வந்து 1, 2, 3 அந்த யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இதுவே வந்து நம்ம இன்னொரு அப்ரோச்லயும் போடலாம். இப்ப இந்த மாதிரி கோட் வந்து எந்த மாதிரி வந்து நேரத்துல நீங்க இந்த மாரி போடலாம்னா, இப்ப சப்போஸ் ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட கேட்கறாருன்னா, இப்ப முன்னாடி வந்து பென், பேப்பர் ரவுண்ட் இருந்தாலும் அந்த மாரி நடக்காது. அந்த மாரி ஒரு இன்டராக்ஷன் இருக்கா மாதிரி ரவுண்ட்ல கேட்டா இந்த மாரி போடலாம். இதுவே இது வந்து மிஷின் ரவுண்ட் இருக்கும்ல, மிஷின் கோடிங் ரவுண்ட். அந்த மாரி ரவுண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப மிஷின் கோடிங் ரவுண்டுக்கு அவுட்புட் மட்டும் தான் தேவையே தவிர, அத நீங்க எப்படி போடுறேங்கிறது அதுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அவுட்புட் வந்து அந்த இதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கும். அதுக்கு பார்க்க உங்க டைமையும் கம்மி பண்ணலாம். கோடையும் ஷார்ட் ஆக்குறது எப்படி பண்ணலாம்னா, செட்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்க. செட் யூஸ் பண்றது எப்படின்னா, இப்ப ரெஸ் ஈக்குவல் டூ செட் ஆஃப் லிஸ்ட்ன்னு போடுறேன். இப்ப வந்து இத பிரிண்ட் பண்ணா என்ன வரும்னா, யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா செட்டோட ப்ராப்பர்ட்டியே அதுதான். இப்ப செட்குள்ள வந்து ஒரு லிஸ்ட்ட போட்டோம்னா, அதுல இருக்க யூனிக் எலிமெண்ட்ஸ மட்டும் தான் அது எடுத்துக்கும். லைக் ரிப்பீட் ஆயிருந்தா அத எடுத்துக்காது. அதுதான் இந்த மாதிரி போறது என்னன்னா, நீங்க மெஷின் கோடிங் ரவுண்ட்ல போடலாம்.
அதான் இந்த 2 இதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்து கீழ இருக்க சொல்யூஷன் வந்து மெஷின் கோடிங் ரவுண்ட்ல ஈஸியா இருக்கும். பிகாஸ் இத விட டஃப்பான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அதுக்கு இத வந்து ஈஸியா நீங்க போட்டு, அதுக்கு வந்து நீங்க மோர் டைம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ராதர் தேன் இதுல இவ்ளோ பெரிய கோட். இதுவும் சின்ன கோடு தான். ஆனா இத விட கொஞ்சம் டைம் கம்மியாக்குறதுக்கு இந்த மாரி நீங்க போடலாம். ஓகே. இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.